Harry Potter and the Chamber of Secrets, Chapter 12, The Polyjuice Potion. ப்ரொஃபஸர் மெகானகல் அந்த ஓக் டோரோட கதவை ஓப்பன் பண்ணி ஹாரியை உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை அங்கே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து வெளியில் கிளம்பி போயிடுவாங்க. ஹாரி சுற்றி பார்ப்பான். அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது. என்னென்னா, அவன் இந்த இயர் போன எல்லா ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸோட ஆஃபீஸை விட டம்பிள்டோரோட ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவன் மட்டும் இப்போ பயப்படாமல் இருந்தானா, லைக் நம்மளை இப்போ ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவன் நிம்மதியாக ஹாப்பியாக அந்த ஆஃபீஸை சுற்றி பார்த்துருப்பான். அந்த ரூம் பார்க்குறதுக்கு நல்ல ரவுண்டாக பெருசாக அழகாகவும் இருந்தது. அந்த ரூம்குள்ளேருந்து நிறையா குட்டி குட்டியாக ஃபன்னியாக நாய்ஸஸாக வந்துட்டு இருந்துச்சு, சத்தமாக வந்துட்டு இருந்துச்சு. அங்கே எக்கச்சக்க சில்வர்னால் செஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, வித்தியாசமாக இருந்ததா. அதை ஒல்லியாக கால் இருக்கிற ஒரு டேபிள் மேலே நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளேருந்து அப்பப்போ புகையும் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தமும் வேற வந்துட்டு இருந்துச்சு. அந்த ரூமை சுற்றி இருக்கிற வால் ஃபுல்லாக நிறைய போர்ட்ரேட்ஸாக இருந்தது. எல்லாமே அந்த போர்ட்ரேட்ஸில் இருந்தவங்கலாம் யாருன்னா, பழைய இந்த ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ஹெட்மிஸ்ட்ரஸஸாக இருப்பாங்களே, ஃபுல்லாக அவங்களோட ஃபோட்டோவாக இருந்தது. அவங்க எல்லாம் அந்த ஃபோட்டோக்குள்ளே படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் அண்ட் ஹெட்மாஸ்டர்ஸோட ஃபோட்டோஸ், இது ஒரு ஹிண்ட் மாதிரி. இதை வச்சு பின்னாடி நிறையா நடக்கும். அதை நம்ம போக போக பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் முன்னாடி அதை சொல்லலை. ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் புக்லலாம், அதாவது ஹாரி 5th இயர் படிக்கிற புக்லலாம் இவங்க நிறையாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் அப்போ பார்ப்போம். அப்போ அதை வரிசையாக பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் அங்கே நல்லா ஒரு க்ளா ஷேப்பில், லைக் பெரிய பல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்க ஒரு ஸ்டூலில் ரொம்ப பழசாயித்து போய் ஒட்ட வச்சுருந்த அந்த சார்ட்டிங் ஹேட் இருந்தது. ஹாரி கொஞ்சம் தயங்குவான், சுற்றி பார்ப்பான். அந்த வாலில் இருந்த போர்ட்ரேட்ஸில் இருந்த விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம திரும்பவும் போய் அந்த தொப்பியை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அது உண்மையாகவே நம்மளை கரெக்டான ஹவுஸில் தான் போட்டிருக்கான்ட்டு அதுக்கிட்ட கேட்போம். அந்த மாதிரி அவன் யோசிப்பான், அதனால் யாருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மெதுவாக குவைட்டாக நடந்து போய் அந்த டெஸ்க்குக்கு பின்னாடி இருந்த தொப்பி எடுத்து அவனோட தலையில் வைப்பான். அது நல்லா பெருசாக இருக்குமா. லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த இயரும் அதை வச்சோடனே அவனோட தலை அதுக்குள்ளே மூழ்கிரும். ஹாரி அப்படியே வெறிச்சு அந்த தொப்பிக்குள்ளேயே பார்த்துட்ருப்பான். அப்போது அந்த ஹேட் அமைதியாக பேச ஆரம்பிக்கும். உன்னோட தலைக்குள்ளே ஏதாச்சும் குடஞ்சிட்ருக்கா ஹாரி பாட்டர் அப்படின்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். உன்னை தொந்தரவு பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சிக்கோ, ஆனால் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு ஹாரி பேசுவான். உண்மையாகவே உன்னை சரியான ஹவுஸில் தான் நான் போட்டிருக்கேனான்னு நீ யோசிச்சுட்ருக்க, கரெக்ட் தானே அப்படின்னு அந்த தொப்பி கரெக்டாக ஒரு மாதிரி ஸ்மார்ட்டாக கேட்கும். ஆமாம் பாட்டர், பர்டிகுலராக உன்னை எந்த ஹவுஸில் போடணும்னு எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் நான் முன்னாடி சொன்னதை தான் இப்போவும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. ஹாரிக்கு ஒரு மாதிரி ஹார்ட்லாம் படபடன்னு இருக்கும். நீ ஸ்லிதரின் ஹவுஸில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் சாதிச்சிருப்ப அப்படின்னு அந்த தொப்பி திரும்பவும் சொல்லும். ஹாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் புரட்டிட்டு வந்துடும். அவன் வேகமாக அந்த தொப்பி தலையில் வச்சுருந்த தொப்பி எடுத்து திரும்ப அந்த சேர்லேயே வச்சுருவான். அது இப்போது அமைதியாக அந்த தொப்பி எதுவுமே ஆடாமல் செய்யாமல் அமைதியாக அப்படியே இருக்கும், ஸ்டாச்சு மாதிரி. நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு ஹாரி ஆடாமல் அசையாமல் இருக்கிற அந்த தொப்பியை பார்த்து கத்துவான். அது அசையவே அசையாது. ஹாரி அதை பார்த்துட்டே பின்னாடி நடந்து வந்துட்டுருப்பானா. அப்போது அங்கே ஸ்ட்ரேஞ்சாக ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு வாங்குகிற வாய்ஸ் அவனுக்கு கேட்கும். அவன் ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த ரூமில் அவன் மட்டும் இல்லை, அங்கே இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. அங்கேருந்து டோருக்கு பின்னாடி இருந்த கோல்டன் பர்ச்சில், விச் மீன்ஸ் பறவைங்கள்லாம் நிற்க வைப்பாங்களோ ஒரு ஸ்டாண்ட், அந்த மாதிரி இருந்த இடத்துல அதுக்கு மேலே ஒரு பறவை மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பாதி இறகு பிடுங்கின கோழி மாதிரி இருந்துச்சு அந்த பறவை. ஹாரி அதை விடாமல் பார்த்துட்டே இருந்தான். அந்த பறவையும் இவனை பார்த்துட்டே இருந்துச்சு. அப்பப்போ இருமிக்கிட்டே இருந்துச்சு ஹாரியை பார்த்துட்டே. ஹாரிக்கு அதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு அது பார்க்குறதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்த மாதிரி, அதோட கண்ணில் ஜீவனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஹாரி பார்த்துட்டு இருந்த போதே அது உடம்புலேருந்து 3-4 இறகெல்லாம் கீழே கொட்டிகிட்டு இருந்துச்சு. டம்பிள்டோர்
ப்ரொஃபஸரோட ஆஃபீஸில் அவரோட செல்ல பறவை கூட தான் தனியாக இருக்கிற நேரத்தில் அது இறந்து போகிறது ஒன்று தான் நமக்கு இப்போ ரொம்ப அவசியமான விஷயம்னு ஹாரி நினச்சிட்டு இருக்கும் போதே அந்த பேர்ட் இருக்கு இல்லையா, அது சடனாக தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். ஹாரி பயங்கரமாக ஷாக் ஆகி கத்திட்டு பின்னாடி அந்த டெஸ்க்குக்கு பின்னாடி நடந்து வந்துட்டுருப்பான். சுற்றி முற்றி அங்கே ஏதாச்சும் கிளாஸில் தண்ணி இருக்கான்னு தேடுவான். ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த பறவை இருக்கு இல்லையா, அது பார்க்குறதுக்கு அப்படியே நெருப்பு கோலமாக மாறிட்டுருக்கும். ஒரு டைம் அது பயங்கரமாக பலமாக கத்தும். அடுத்த செகண்ட் பார்த்தா ஒரு பிடி சாம்பல் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஃப்ளோரில் கொட்டி கிடக்கும். அந்த ஆஃபீஸ் டோர் ஓப்பன் ஆகும். டம்பிள்டோர் உள்ளுக்குள்ளே வருவார். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அவர் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி பேசுவான். உங்கள் பறவை, அதை நான் எதுவுமே பண்ணலை, அது அதுவாக தீப்பற்றிக்கிச்சு அப்படின்னு நடுங்கிக்கிட்டே பேசுவான். ஆனால் ஹாரியை ஆச்சரியப்படுத்துகிற விஷயமா டம்பிள்டோர் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவார். அது போக வேண்டிய நேரம் வந்துருச்சு ஹாரி. பல நாளாகவே அது மோசமான நிலையில் தான் இருந்துச்சு. அதை மூவ் ஆன் ஆகி போன்னு நானும் சொல்லிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிவிட்டு ஹாரி ரொம்ப பயந்து போய் ஃபேஸை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தானா அதை பார்த்து சிரிப்பார். அது பேர் ஃபாக்ஸ் ஹாரி. அது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. ஃபீனிக்ஸ் பறவைங்க தான் இறக்க போகிறோன்னு தெரிஞ்சோடனே நெருப்பு கோலமாக மாறிடும். அப்புறம் அதுங்களோட சாம்பல்ல இருந்தே உயிர் பெற்று திரும்பவும் வரும். இப்போ அதை பாரேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் சொல்வார். ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த சாம்பல்லேருந்து ஒரு குட்டி பறவை வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அது அப்போதான் பிறந்த பறவை மாதிரி, குட்டி குஞ்சு பறவை மாதிரி இருந்துச்சு. மேலே ஃபுல்லாக சுருக்கங்களாக இருந்தது. அந்த பறவை பார்க்குறதுக்கு அப்போதே இருந்துச்சுல ஒரு பெரிய பறவை, அந்த பறவை மாதிரியே ரொம்ப அசிங்கமாக அவலட்சணமாக இருந்தது. டம்பிள்டோர் அவரோட டெஸ்க்குக்கு பின்னாடி இருந்த சீட்டில் உட்காந்துட்டே சேரில் உட்காந்துட்டே பேசுவார். அது எரியிற தினத்தப்போ நீ அதை பார்த்தது உன்னோட துரதிருஷ்டம் ஹாரி. இந்த பறவைங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுங்களோட பியூட்டிஃபுல்லான அழகான ரெட் அண்ட் கோல்டன் விங்ஸோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபீனிக்ஸ் பறவைங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஜீவன்கள் ஹாரி. அதுங்களால ரொம்ப கனமான பொருட்களை கூட ஈஸியாக சுமந்துட்டு போக முடியும். அதுங்களோட கண்ணீருக்கு நோய்களை குணப்படுத்துகிற சக்தி இருக்குது. அதுங்க ரொம்ப நன்றியுடைய செல்ல பிராணிங்க ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். ஹாரி ஃபாக்ஸ் ஒரு நெருப்பு கோலமாக ஆன அதிர்ச்சியில் இருந்தனால அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கோன்றதே சுத்தமாக மறந்துட்டான். ஆனால் டம்பிள்டோர் அவரோட சேரில் உட்காந்துட்டு அவரோட டீப் ப்ளூ கலர் ஐஸை வச்சுட்டு ஹாரியை உத்து பார்த்துட்டு இருந்தபோது தான் ஹாரிக்கு ரியலைஸே ஆச்சு தான் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. டம்பிள்டோர் அவரோட வாயை திறந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே அவரோட ஆஃபீஸ் டோர் டமால்னு ஒரு பெரிய சத்தத்தோடு ஓப்பன் ஆகும். ஹாக்ரிட் அதிரடியாக உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாரு. அவரோட கண் இருக்குல்ல, அவர் பார்க்குற பார்வை ரொம்ப ஒயில்டாக முரட்டுத்தனமாக இருக்கும். அவரோட பேலக்லாவாவை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பேலக்லாவானா ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி. அது ஸ்கார்ஃப்னு சொல்லாமல் நம்ம ஊரில் முன்னாடி அந்த குல்லாவை குரங்கு குல்லான்னு சொல்லுவாங்க. தலையோடு சேர்த்து காதையும் கவர் பண்ணி வாயையும் அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப குளிர்ச்சுன்னா வாயை கவர் பண்ணிப்போம், வேணான்னா அதை இழுத்து விட்டு கழுத்துக்கிட்ட இறக்கி விட்டுப்போம். அந்த மாதிரி ஒரு குரங்கு குல்லாவை தான் ஹாக்ரிட் போட்டிருப்பாரு. அதை இப்போ நல்லா தலைமையிலேயே மடித்து விட்டுட்டு அவரோட கையில் இன்னும் அந்த செத்து போன சேவல் இருக்கும்ல, அது இன்னும் அவர் கையில் இருக்கும். ப்ரொஃபஸர், அதை செஞ்சது ஹாரி இல்லை அப்படின்னு ஹாக்ரிட் அவசரமாக சொல்வார். அந்த பையன் கல்லாக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடிச்ச போது ஒரு சில ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் ஹாரி கூட நான் பேசிகிட்டு இருந்தேன் சார், அவனுக்கு அதுக்கெலாம் நேரமே இருந்திருக்காது அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிகிட்டு இருப்பார். டம்பிள்டோர் எதையோ சொல்ல வருவார். ஆனால் ஹாக்ரிட் அவரோட புலம்பலை நிறுத்தவே இல்லை. அவர் கோபத்தில் அவரோட சேவலை ஆட்டி ஆட்டி பேசிகிட்டு இருந்தாரா, அதனால் அதில் இருந்த ஃபெதர்ஸ்லாம் இருக்கும்ல, அது அந்த ஹோல் பிளேஸ்லேயே பறந்துட்டுருக்கும் ஃபுல்லாக. அது கண்டிப்பாக அவனாக இருக்க முடியாது சார், வேணும்னா நான் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் முன்னாடி வந்து சத்தியம் பண்ணி நான் சொல்ல தயாராக இருக்கேன் ஹாக்ரிட் நான் அப்படின்னு டம்பிள்டோர் பேசுவார். ஆனாலும் ஹாக்ரிட் கத்திட்டே இருப்பார். சார், நம்ம தவறான பையனை பிடிச்சி வச்சுருக்கோம். ஹாரி ஒருபோதும் இந்த மாதிரி செய்யவே மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஹாக்ரிட் அப்படின்னு டம்பிள்டோர் சத்தமாக சொல்லுவார். அவங்கள தாக்குனது ஹாரின்னு நானும் சுத்தமாக நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஓ அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிவிட்டு அவரோட கையில் இருந்த அந்த சேவல் இருக்கும்ல, அது நழுவி கீழே தரையில் போய் விழுகும். ஹெட்மாஸ்டர், அப்படின்னா நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் கொஞ்சம் சங்கடத்தோடு நெளிஞ்சுக்கிட்டே வெளியே போவார். டம்பிள்டோர் அவரோட டெஸ்க்கு மேலே விழுந்திருந்த அந்த சேவலோட இறகுகள்லாம் கீழே தட்டி விட்டுட்ருப்பார். அப்போ ஹாரி பேசுவான். ப்ரொஃபஸர், அது நான் இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு கேட்பான். இல்லை ஹாரி,
நீ அதை செஞ்சேன்னு நான் ஒரு தடவை கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். ஆனாலும் அவரோட முகம் திரும்பவும் ஒரு மாதிரி ஒளியே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நான் உங்ககிட்டக்க கொஞ்சம் பேசணும்னு விரும்புகிறேன் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். சொல்லிவிட்டு அவரோட நீளமான ஃபிங்கர்ஸை கோர்த்து வச்சுக்கிட்டே ஹாரியை உத்து பார்ப்பாரா. ஹாரி அவர் ஏதோ கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்ல விரும்புறியா? நீ என்ன சொல்ல விரும்பினாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு ஹாரி, நான் கேட்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன், அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு அவர் ரொம்ப சாஃப்டான வாய்ஸில் ஹாரிக்கிட்டே கேட்பார். ஹாரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அடுத்து நீங்கள் தான் மட்பிளட்ஸ் அப்படின்னு மேல்ஃபாய் சொன்னதை சொல்லலாமா, இல்லைனா மார்னிங் மட்டில் பாத்ரூமில் இவனுக்கு காய்ச்சிட்ருக்க அந்த பாலிஜூஸ் போர்ஷனை பற்றி சொல்லலாமா, இல்லைனா அவனோட காதுக்கு மட்டும் கேட்ட அந்த 2 தடவை அந்த வாய்ஸ் கேட்டுச்சுல அதை பற்றி சொல்லலாமா அப்படிலாம் யோசிச்சுட்ருப்பான். அப்போது ரான் ஹாரிக்கிட்ட சொல்லியிருப்பான்ல, யார் காதுக்குமே கேட்காத ஒரு வாய்ஸ் உன் காதுக்கு மட்டும் கேட்டால் அது விசார்டிங் வேர்ல்டில் கூட அது ஓகேவா பார்க்க மாட்டாங்க, அது தப்பான அறிகுறி அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அதெல்லாம் அவன் நினச்சி பார்த்துட்ருப்பான். அவனை பற்றி இந்த ஸ்கூலில் எல்லோரும் என்ன மாதிரி பேசிகிட்ருக்காங்கன்றத சொல்லலாமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு வழியில் அவன் சலசார் ஸ்லிதரின் கூட சம்மந்தப்பட்டிருக்கலான்ற பயமும் அவனுக்குள்ளே ஓடிட்டு ரொம்ப அது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் பயம். அதை பற்றியும் அவன் நினச்சி பார்ப்பான். கடைசியாக அவன் இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிடுவான். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த அட்டாக்கை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தான் பயமாக இருந்தாங்க. பட் ஜஸ்டின் அண்டு நிக் மேலே நடந்த டபுள் அட்டாக் அப்புறம் உண்மையாகவே அவங்க எக்ஸ்ட்ரீமாக பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சரியப்படுற வகையில் நிக் இருக்கார்ல, அவருக்கு நேர்ந்த கதி தான் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே கவலை ஆக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஆவியை போய் ஏதாவது ஒன்று இப்படி செய்யுமா அப்படின்னு அங்கே இருந்த எல்லாரும் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. ஏற்கனவே இறந்து போயிருந்த ஒருத்தரை அட்டாக் பண்ணணுன்னா அது கிட்டக்க எவ்வளோ சக்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ சக்தி இருக்கணும், பவர் இருக்கணும் அப்படின்னு. கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு வீட்டுக்கு போகிறதுக்காக ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குல்ல, அதில் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அங்கே ரொம்ப அடிதடியாக இருந்துச்சு. ஏன்னா எப்போடா எல்லோரும் ஸ்கூலை விட்டு லீவுக்கு ஹாலிடேக்கு வீட்டுக்கு போகலான் இருந்தாங்க பயத்தினால. ரான் ஹாரிக்கிட்டேயும் ஹெர்மாயினிக்கிட்டேயும் இந்த போக்கில் போனால் நம்மளும் மேல்ஃபாய், கிராப் அப்புறம் கோயல் மட்டும்தான் கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு ஹாக்வர்ட்ஸில் இருப்போம் போல், இது ரொம்ப ஜாலியான ஹாலிடேயாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மேல்ஃபாய் என்ன செய்வானோ அதையே கிராபும் கோயிலும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதையே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தனால மேல்ஃபாயை ஃபாலோ பண்ணி அவங்களும் கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு வீட்டுக்கு போகாமல் ஸ்கூல்லேயே ஸ்டே பண்ணலான்னு டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாலிடேக்கு வீட்டுக்கு போக டிசைட் பண்ணியிருந்தது ஹாரிக்கு உண்மையாகவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவனை பார்த்தாலே அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ அவனுக்கு விஷப்பல்லு முளைச்சிருக்கிற மாதிரி, இல்லைனா அவன் யாரையாவது பார்த்தாலே விஷத்தை கக்கிற போகிற மாதிரியும் அவனை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்து நடுங்கிட்டு ஓடிட்டு ஒதுங்கிட்டும் இருந்தாங்க. அது ஹாரிக்கு சரியாக இரிட்டேட்டிங்காக இருந்தது. பட் நம்ம குறும்புக்கார ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்களே, ஃப்ரெட்டும் ஜார்ஜும், அவனுங்க 2 பேத்துக்குமே இந்த எல்லா விஷயமும் ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு. வேணும்னே ஹாரி எங்கே நடந்து போனாலும் அவன் நடப்பான்ல, அவனுக்கு முன்னாடி 2 பேரும் மார்ச் பாஸ்ட் மாதிரி பண்ணி நடந்து அப்படியே ஸ்ட்ரிக்டாக, இப்போ ஒரு ராஜாக்கள் வராங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸ்லாம் நடந்து போவாங்களே, அந்த மாதிரி பண்ணி ஸ்லிதரினோட வாரிசு வரார், உண்மையாகவே தீய மந்திரவாதி வரார், வழி விடுங்க அப்படின்னு கத்திட்ருப்பானுங்க. ஆனால் பர்சிக்கு இவனுங்க 2 பேரும் பண்ணுறதை பார்த்து சரியாக எரிச்சலாக வரும். அவனுக்கு சுத்தமாக இவனுங்க பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. இது ஒன்றும் சிரிக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு பர்சி எரிச்சலாக சொல்லுவான். ஓ பர்சி, உன்னையும் தான், வழியை விட்டு தொலை, எங்கள் தலைவர் ஹாரி அவசரமாக ஒரு வேலையாக போகிறாரு அப்படின்னு ஃப்ரெட் பர்சிக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். ஆமாம், அவன் விஷப்பற்கள் வச்சுருக்க அவனோட அடிமை கூட சேர்ந்து சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ளே போய் டீ குடிக்க போயிட்டுருக்கான், வழியை விடு அப்படின்னு ஜார்ஜும் சொல்லுவான். ஜின்னிக்கும் இவனுங்க 2 பேரும் செய்கிறது சரியாக எரிச்சலையும் கடுப்பையும் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். ஹாரி, அடுத்து நீ யாரை குறி வச்சிருக்க அப்படின்னு ஃப்ரெட் இருக்கான்ல, அவன் ஹாரி கிட்ட 4 பேத்துக்கு கேட்குற மாதிரி கேட்கும் போதெல்லாம் அண்ட் ஜார்ஜ் ஹாரியை பார்க்கும் போதெல்லாம் வெள்ளைப்பூடு எடுத்துகிட்டு துரத்தும் போதெல்லாம், விச் மீன்ஸ் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் சரி, அமெரிக்கன் காண்டினென்ட் அந்த பக்கமும் சரி, ஈவில் திங்ஸை ஒரு தீய சக்திங்களை துரத்துறதுக்கு வெள்ளைப்பூடை வச்சுருப்பாங்க. வெள்ளைப்பூடு வச்சுருந்தா அது போயிருங்க, பயந்துட்டு போயிருங்கன்ற மாதிரி அங்கே ஒரு நம்பிக்கை. இதை நான் போன புக்லேயும் சொல்லியிருப்பேன். எப்போனா நம்ம ப்ரொஃபஸர் குவிரல் இருக்கார்ல, அப்பையும் இந்த ஜார்ஜும் ஃப்ரெட்டு தான் இந்த வேலையை பார்ப்பானுங்க.
ப்ரொஃபஸர் குரில் அவரோட தலையில் டர்பன் கட்டியிருப்பார்ல, அவரோட அந்த டர்பனுக்குள்ளே தானே வால்டமோர்ட் வாழ்ந்துட்டுருப்பான். அப்போது அதுலேருந்து கேவலமாக ஒரு நாத்தம் வந்துட்டுருக்கும். அவர் போகிற இடம்லாம் அவரோட டர்பன்லேருந்து ரொம்ப வேக் மாதிரி நாத்தம் வந்துட்டுருக்கும். அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்களே. அப்போ ஜார்ஜும் ஃப்ரெட்டும் என்ன சொல்லிகிட்டு இருப்பானுங்கன்னா, அவர் வேம்பயர்ஸை வார்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வேம்பயர்ஸ்க்கு பயந்துட்டு தான் அவரோட டர்பனுக்குள்ளே அவர் எப்போவுமே வெள்ளைப்பூட வச்சுருக்காரு அப்படின்னு இவனுங்க சும்மா உளறிட்டு இருப்பானுங்க. ஸோ நான் போன சாப்டர் போட்டிருந்த எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஜார்ஜ் ஹாரியை பார்க்கும் போதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்னா வெள்ளைப்பூடு எடுத்துகிட்டு ஹாரியை துரத்திக்கிட்டே இருப்பான். இப்படி பண்ணுறது ஜின்னிக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால அது இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி ஓன்னு ஒப்பாரி வச்சு பயங்கரமாக அழுதுட்ருக்கோம். அது சின்ன பிள்ளை தானே. ஸோ சின்ன பிள்ளைங்களாம் மோஸ்ட்லி அப்படி தான் அழுதுட்ருக்குங்க. அதுவும் அது இப்போ தான் ஃபஸ்ட் இயரே ஜாயின் பண்ணியிருக்கு ஹாக்வர்ட்ஸில். ஹாரி, ரான், ஹெர்மாயினி அவனுங்களும் ஃபஸ்ட் இயர் போன வருஷம் இருந்தபோது சின்ன பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க. 11 வயசு தான் ஆகும். ஒரு 5th and 6th கிரேட் படிக்கிற மாதிரி தான். பட் ஹாரி, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இப்படி பண்ணுறதை பற்றி சுத்தமாக கவலையே படலை. அவனுங்க 2 பேரும் இந்த ஸ்லிதரின் வாரிசுன்ற விஷயத்த சுத்தமாக ஒரு ஃபன்னியான விஷயமாக மாற்றி ஹாரிக்கிட்ட பண்ணிகிட்டு இருந்தது. ஹாரிக்கு அது பிடிக்க தான் செஞ்சுருந்தது. அவன் பெட்டராக தான் ஃபீல் பண்ணாத. பட் இவங்களோட இந்த கோமாளித்தனமான கூத்து மேல்ஃபாயை சரியாக எரிச்சல் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுட்டு இருந்த போதெல்லாம் அதை மேல்ஃபாய் பார்க்கும் போதெல்லாம் செம்மையாக கடுப்பாயிட்ருப்பான். ஏன்னா அவன் தான் ஸ்லிதரினோட உண்மையான வாரிசுன்னு சொல்லி பெருமை பீத்திட்டு துடிச்சிட்ருக்கான் ஹாரி அப்படின்னு ரான் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசிகிட்ருப்பான். அவனை யார் எதில் தோக்கடிச்சாலும் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதில் மேல்ஃபாய் பண்ணிகிட்ருக்க எல்லா கேவலமான வேலைங்களுக்கும் நீ கிரெடிட் எடுத்துகிட்ருக்கியா, அதனால் அவனால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். இது சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப திருப்தியான வாய்ஸில் சொல்லிகிட்ருக்கோம். பாலிஜூஸ் போர்ஷன் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமே அவனோட வாயிலேருந்து எல்லா உண்மையும் வர வச்சிடலாம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஒரு வழியாக அந்த இயரோட ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் டேர்ம் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் டேர்ம் எண்ட் ஆயிரும். கேஸ்டிலுக்கு வெளியே இருந்த ஃபுல் கிரவுண்டு எல்லாமே அவ்வளோ ஸ்னோவாக கவர் ஆயிருந்தது. கேஸ்டிலுக்குள்ளேயும் ஃபுல்லாக அமைதி தான் கவர் ஆயிருந்தது. அது பொலிவே இல்லாமல் இருந்த மாதிரி ஹாரி ஃபீல் பண்ணலை. மாறா இந்த பீஸா அவன் ரொம்பவே வரவேத்தான். அவனுக்கும் ரானுக்கும் ஹெர்மாயினிக்கு மட்டுமே கிரிஃபண்டோர் டவர் இருக்குல்ல, அது சொந்தமாக இருந்துச்சு. அந்த ஒரு கம்ஃபர்ட்டை ஹாரி ரொம்பவே என்ஜாய் பண்ணுவான். விச் மீன்ஸ் யாரையுமே தொந்தரவு செய்யாமல் எக்ஸ்ப்ளோடிங் ஸ்னாப் இருக்குமா, அந்த மாதிரி சீட்டு விளையாட்டெல்லாம் அவங்களால நல்லா சத்தமாகவே விளையாட முடிஞ்சுது. அப்புறம் டுவெலிங் இருக்குல்ல, அதையும் ப்ரைவேட்டாக அவங்க நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பில்லை பார்க்குறதுக்காக, விச் மீன்ஸ் இவங்களோட எல்டர் பிரதர் இருக்காங்கள்ல பில் வீஸ்லி, அவங்கள பார்க்குறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து ஈஜிப்ட் போகிறதுக்கு பதிலாக ஸ்கூல்லே நாங்கள் ஸ்டே பண்ணுறோன்னு ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஜின்னியும் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. விச் மீன்ஸ் ஜார்ஜும் ஃப்ரெட்டும் ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணி சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு பெர்சி ரொம்ப எரிச்சலாகி கிரிஃபண்டோர் காமன் ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தான். பிரச்சனையான இந்த காலகட்டத்தில் டீச்சர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் உண்மையான ப்ரீஃபெக்டோட கடமைன்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே அவன் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு போகாமல் ஹாக்வர்ட்ஸில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கிறதா அவன் முன்னாடியே ஜார்ஜ்கிட்டையும் ஃப்ரெட்டுக்கிட்டையும் அவனை பற்றி பெருமையாக பேசி வச்சுருப்பான். கிறிஸ்மஸ் மார்னிங் விடியும். பயங்கரமாக குளிராகவும் ஃபுல்லாக ஒயிட்டாகவும் இருக்கும். ஹாரியும் ரான் மட்டும்தான் அவங்க இருந்த டார்மெட்டரி ரூமில் இருந்தாங்க. மித்த பேர் எல்லாருமே கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹெர்மாயினி இவங்க இருந்த அந்த டார்மெட்டரி ரூமுக்குள்ளே அதிரடியாக என்ட்ரி ஆகும். அதோட கையில் இவனுங்க 2 பேர்த்துக்கும் கொடுக்குறதுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸையும் வச்சுருக்கோம், ப்ரெசன்ட்ஸையும் வச்சுருக்கோம். அது போய் அங்கே விண்டோவில் தொங்கிட்டு இருக்கும்ல ஸ்க்ரீன், அதை விலக்கி விட்டுட்டு எந்திரிங்க அப்படின்னு கத்தும். ரான் அவனோட முகத்தில் விழுந்த வெளிச்சத்தை மறைச்சிக்கிட்டே ஹெர்மாயினி நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு கத்துவான். மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி அவன் மேலே இது அவனுக்கு கொண்டு வந்திருந்த கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டை தூக்கி எறியும். நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு நம்மளோட பாலிஜூஸ் போர்ஷனில் போய் இன்னும் கொஞ்சம் லேஸ் விங்ஸை ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டு வந்துட்டேன். அது இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லும். ஹாரி சடனாக எந்திரிச்சு உட்காருவான். நிஜமாவே அது ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பான். நிஜமா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு ரானோட பெட்டில் ஸ்கேபர்ஸ் ஒரு ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருக்கும்ல, அதை எடுத்து இந்த பக்கம் டெஸ்கில் வச்சுட்டு அந்த 4 போஸ்டர் பெட்டில் எண்டில் அது உட்காரும். நாம் இதை செய்ய போகிறோம்னா இன்றைக்கி நைட்டே செஞ்சு முடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லும். அந்த டைம் கரெக்டாக ஹெட்விக் உள்ளுக்குள்ளே பறந்து வரும். அது அதோட கையில் அதோட ரெக்கைக்கு கீழே ஒரு சின்னதாக பொட்டலம் ஒன்று வச்சுருக்கோம். ஹெட்விக் பறந்து வந்து ஹாரியோட பெட்டில் உட்காரும். ஹாரி ஹாப்பியாக சந்தோஷமாக ஹெட்விக்கை பார்த்து ஹலோ ஹெட்விக், நீ என் கூட திரும்ப பேச போறியா இல்லையா அப்படின்னு கேட்பான்.
ஹெட்விக் நல்லா பாசமாக ஹாரியோட காதை பிடிச்சி லைட்டாக அப்படியே கடிச்சு வைக்கும். அது எடுத்துகிட்டு வந்திருந்த கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்ஸை விட ஹெட்விக் பாசமாக ஹாரியோட காதை கடிச்சது தான் ஹாரிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்ஸ் டர்ஸ்லீஸ் கிட்டேருந்து ஹாரிக்கு வந்துருந்துச்சு. அவங்க ஹாரிக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக பல் குத்துற குச்சி இருக்கும்ல, டூத்பிக், அதை போய் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. கூடவே ஒரு நோட்டும் இருக்கும். அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, வரப்போகிற சம்மர் ஹாலிடேஸும், இந்த ஸ்கூல் இயர் முடிஞ்சோடனே சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகும்ல, அப்பையும் ஹாக்வர்ட்ஸ்லேயே தங்கிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு வந்திருந்த மித்த கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்ஸ்லாம் ரொம்பவே திருப்தியாக தான் இருந்துச்சு. ஹாக்ரிட் ஹாரிக்கு ஒரு டின் நிறைய ட்ரெக்கிள் ஃபட்ஜ் இருக்கும்ல, அந்த ஸ்வீட்டை அதை அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. கண்டிப்பாக அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபயரில் காமிச்சிட்டு தான் சாப்பிட்ணுன்னு ஹாரி டிசைட் பண்ணியிருப்பான். ஏன்னா அது அவ்வளோ கோல்டாக விரைச்சி போயிருக்கும். ரான் ஹாரிக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக ஃப்ளையிங் வித் த கேனான்ஸ் புக்கை கொடுத்துருப்பான். அந்த புக்கு ஃபுல்லாக அவனோட ஃபேவரட்டான குவிடிச் டீமோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸாக இருக்கும். ஹெர்மாயினி ஹாரிக்கு ஒரு லக்ஸரியான ஒரு ஆடம்பரமான ஈகிள் ஃபெதரில் செஞ்ச கில் இருக்கும்ல, இறகு பேனா, அதை கிஃப்டாக கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக இருந்த ப்ரெசண்ட்டை ஹாரி ஓப்பன் பண்ணுவான். அதில் மிஸ்ஸஸ் வீஸ்லி அவனுக்கு புதுசாக நல்ல நியூ ஹேண்ட் நிட்டட் ஜம்பரை கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே அவங்க வருஷம் வருஷம் அவங்க பசங்க எல்லாருக்குமே அது கொடுப்பாங்களா, அதே மாதிரி தான் போன வருஷமும் ஹாரிக்கு அனுப்பிச்சுட்ருந்தாங்க. இந்த வருஷமும் அவனுக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க. இந்த ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும்ல, அது கூடவே ஒரு பெரிய ப்ளம் கேக்கும் கொடுத்துருந்தாங்க. ஹாரி அதை வச்சுட்டு அந்த க்ரீட்டிங் கார்டு மாதிரி அவங்க அனுப்பிச்சி வச்சுருப்பாங்களே கிறிஸ்மஸ் டேக்கு, அதை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிகிட்ருப்பான். அப்போது அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். ஏன்னா மிஸ்டர் வீஸ்லியோட கார் இருக்குல்ல, அது அந்த வாம்பிங் வில்லோ மரத்தில் மோதி ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இவனுங்க யாருமே அந்த காரை பார்த்துருக்கவே மாட்டாங்க. இவனுங்க கண்ணுக்கே அது தென்படவே படாது. அதுக்கப்புறம் இதையும் யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம திரும்பவும் நிறையா ரூல்ஸை வேறு பிரேக் பண்ண போகிறோமே, பிளான் பண்ணி வச்சுருப்பானுங்களே இவனும் ராணும், லைக் இந்த பாலிஜூஸ் போர்ஷன் அந்த மாதிரி, அதையும் நினச்சி பார்த்துப்பான். எல்லாரும் ரெடி ஆகிட்டு கிரேட் ஹாலுக்கு போவாங்க. கிரேட் ஹால் ஃபுல்லாக வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே பனினால் மூடப்பட்டிருந்த 1 டஜன் கிறிஸ்மஸ் ட்ரீஸு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா இலைத்தலைலாம் இருக்கும்ல, லைக் இந்த மிசில்டோ அந்த மாதிரி இலைகளெல்லாம் வச்சு, செடிகளெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சீலிங்லேருந்து ஸ்னோலாம் ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. வெளியில் வானம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே உள்ளுக்குள்ளே இருக்க சீலிங்கையும் மாயாஜாலம் போட்டு மாற்றி வச்சுருப்பாங்க. அதனால உள்ளுக்குள்ளேயும் ஸ்னோ விழுந்துட்டுருக்கும். பட் இந்த ஸ்னோ ரொம்ப குளிராக இருக்காமல் நல்லா வார்மாகவும் இதமாகவும் ட்ரையாகவும் இருக்கும். ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் அவரோட ஃபேவரேட்டான கிறிஸ்மஸ் கேரோல்ஸ்லாம் இருக்கும்ல, பாட்டு, அதெல்லாம் பாட வச்சுட்டு இருந்தார் எல்லாத்தையுமே. ஹாக்ரிட் அவரோட காப்லெட்லேருந்து ஒவ்வொரு தடவையும் அந்த எக்னாக் ட்ரிங்க்ஸை குடிக்கும் போதெல்லாம் கத்தி கத்தி பேசி சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருந்தார். ஃப்ரெட் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிடுவானா, பெர்சியோட ப்ரீஃபெக்ட் பேட்ஜ் இருக்கும்ல, அதை ப்ரீஃபெக்ட்டுன்னு எழுதியிருந்த பியை மாயாஜாலம் போட்டு மாற்றி மரமண்டைன்னு மாற்றி வச்சுடுவான். அதை பெர்சி கவனிச்சிருக்கவே மாட்டான். அதனால எல்லாருக்கிட்டேயும் போய் எதுக்கு என்னை பற்றி சிரிச்சிட்ருக்கீங்கன்னு கேட்டுட்ருப்பான். ஸ்லிதரின் பெஞ்சில் உட்காந்துருந்த மால்ஃபாய் கத்தி கத்தி ஹாரியோட புது ஸ்வெட்டர் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்ததை ஹாரி பெருசாக ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. ஏன்னா லக்கு இப்போ இவங்க பக்கம் இருக்கிறனால இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் மால்ஃபாயை துரதிருஷ்டம் சூழ்ந்திருக்க போகுது அப்படின்னு ஹாரி நினச்சிட்ருப்பான். ஹாரியும் ராணும் அவங்களோட கிறிஸ்மஸ் புட்டிங்கை 3வது ரவுண்ட் எடுத்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹெர்மாயினி இன்னைக்கு ஈவினிங் நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோன்னு ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க 2 பேருமே கிரேட் ஹால்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடும். நமக்கு இப்போ தேவையானது ஒன்றே ஒன்று தான். நம்ம யாராக மாற இருக்கிறோமோ அவங்களோட உடல்லேருந்து ஏதாவது நமக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவோம். அது சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாஷிங் பவுடரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேஷுவலாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆப்வியஸ்லி நமக்கு கிராப் அப்புறம் கோயிலோட பாடியிலேருந்து ஏதாச்சும் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க தான் மால்ஃபாயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவன் அவங்கக்கிட்ட எல்லாமே சொல்லுவான். அதே சமயம் நம்ம மால்ஃபாயை குறுக்கு விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும் போது உண்மையான கிராபும் கோயிலும் அங்கே வந்துடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம். வாயடைச்சு போய் நின்றுட்டு இருந்த ஹாரியும் ரானையும் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அது திரும்ப பேசிகிட்டே இருக்கும். நான் இதை பற்றி முன்னாடியே நல்லா யோசிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் முன்னாடியும் ஒரு 2 கேக்கை எடுத்து காமிக்கும். ஸ்லீப்பிங் ட்ராட் போர்ஷனை வச்சு இந்த கேக்கை ஃபில் பண்ணியிருக்கேன். உங்கள் 2 பேரோட வேலை என்னென்னா, இது கிராப் அப்புறம் கோயலோட கண்ணுக்கு படுற மாதிரி வைங்க. அவங்க 2 பேருமே சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. கண்டிப்பாக அதை சாப்பிட்ருவாங்க. அதனால் அவங்க இந்த கேக்கை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினதுக்கப்புறம் அவங்களோட தலையிலேருந்து ஒரு சில முடியை பிடுங்கிட்டு அவங்க 2 பேருமே ப்ரூம் வைக்கிற கபோர்டுக்குள்ளே போய் மறைச்சி வச்சுருங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும்.
தான் கேட்டதை நம்ப முடியாமல் ஹாரியும் ரானும் ஒருத்தரை ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க. ஹெர்மாயினி, இது நடக்கிற காரியமாக நம்ம ஏடா கூடமாக மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு ஹாரி சொல்வான். ஆனால் ஹெர்மாயினோட கண்ணில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் வந்து ஷைன் ஆகிட்ருக்கும். ஒரு உறுதியான ஒரு பார்வை வந்து இருக்கும். ப்ரொஃபஸர் மெகானிக்கல் இருக்காங்களா, அவங்களோட கண்களில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி உறுதியாக இருக்கிற மாதிரி. அதே சாயல் ஹெர்மாயினியோட கண்லேயும் அன்றைக்கி தென்பட்டுட்டு இருந்துச்சு. கிராப் அப்புறம் கோயலோட தலைமுடி இல்லைன்னா இந்த பாலிஜூஸ் போர்ஷனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஹெர்மாயினி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடும். மேல்ஃபாயை இன்வெஸ்டிகேட் பண்ண உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும். சரி ஆல்ரைட் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அப்போது நீ என்ன பண்ண போகிற, நீ யாரோட முடிய பிடுங்க போகிறேன்னு ஹாரி கேட்பான். நான் ஆல்ரெடி பிடுங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஹாப்பியாக பிரைட்டாக சொல்லிவிட்டு அதோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு சின்ன பாட்டிலை எடுத்து காமிக்கும். அதுக்குள்ளே ஒரே ஒரு முடி மட்டும் இருக்கும். நான் டுவெலிங் கிளப்பப்போ யார் கூட சண்டை கட்டினார்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மிலிசியன்ட் புல்ஸ்டோடு கூட தான். அவள் என்னோட கழுத்தை முடிச்சு நெருக்கும்போது அவளோட ஒரு முடி என்னோட ரோப்ஸ்லேயே விட்டுட்டா. ஆனால் அவள் கிறிஸ்மஸ் ஹாலிடேக்காக வீட்டுக்கு போயிட்டா. ஸோ நான் ஸ்லிதரின் டீம்கிட்ட நான் திரும்பி வந்துட்டேன்னு ஜஸ்ட்டு சொன்னால் போதும், அவ்வளோதான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஹெர்மாயினி திரும்பவும் தடபுடலாக அந்த பாலிஜூஸ் போர்ஷனை சரி பார்க்க போகுமா. அப்போது ரான் ஹாரியை பார்த்து திரும்புவான். அவனோட முகமே இருளடைஞ்சு போயிருக்கும். ஹாரி, ஏகப்பட்ட விஷயம் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு பிளானை நீ என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்பான். பட் ஹாரிக்கும் ரானுக்கும் ஆச்சரியம் ஏற்படுத்துகிற வகையில் அந்த பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஹெர்மாயினி சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். கிறிஸ்மஸ் டீ இருக்கு இல்லையா, தேநீர், அதை குடித்தக்கப்புறம் ஹாரியும் ரானும் வெளியில் வந்து என்ட்ரன்ஸ் ஹாலில் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே சுற்றிட்டு இருப்பானுங்க. அவனுங்க 2 பேருமே கிராப் அண்ட் கோயலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. கிராபும் கோயலும் உள்ள கிரேட் ஹால்குள்ளே ஸ்லிதரின் டேபிளில் அவனுங்க 2 பேர் மட்டும் தான் தனியாக இருப்பானுங்க. ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டு போயிடுவானுங்க. அவனுங்க 2 பேர் மட்டும் அந்த ட்ரிஃபிள் கேக் இருக்கும்ல, அதை 4வது ரவுண்டு நல்லா சாப்பிட்டு வெளுத்து கட்டிகிட்டு இருப்பானுங்க. ஹாரி வேகமாக போய் ஹெர்மாயினி கொடுத்த அந்த கேக்கை அங்கேருந்த படிக்கட் முனையில் வச்சுருவான். கிராபும் கோயலும் உள்ளுக்குள்ளேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிரேட் ஹால்லேருந்து வெளியில் வந்துட்டுருப்பானுங்களா. அவனுங்க வரதை பார்த்தோன்னே ஹாரியும் ரானும் வேகமாக போய் அங்கேருந்த கவசம் போட்டிருந்த வீரர்கள் இருப்பாங்களே, அந்த சிலைங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பானுங்க. அந்த கேக்கை பார்த்தோன்னே கிராபோட கண்ணு ஃபுல்லாக பலபலன்னு ஆயிரும். அதை கோயல்கிட்ட காமிச்சிக்கிட்டே வேகமாக போய் அதை எடுத்துகிட்ருப்பானா. ஒருத்தனால எப்படி இவ்வளோ கேன மண்டையாக இருக்க முடியும் அப்படின்னு ரான் ரொம்ப சீரியஸாக ஹாரிக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். அதை எடுத்து அவனுங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பானுங்களா. நல்லா ஈன்னு சிரிச்சுக்கிட்டே பேராசையோடு சாப்பிட்டுட்டு இருப்பானுங்களா. டக்குன்னு அப்போ சடனாக அவனுங்களோட நீஸ் இருக்கு இல்லையா, முட்டி, அது பெண்டாகி அவனுங்க அப்படியே பேக்வேர்டு பின்னாடி பார்த்து ஃப்ளோரில் விழுவானுங்க. அந்த ப்ரூம்ஸ்டிக் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அலமாரிக்குள்ளே இவனுங்க 2 பேரையும் எடுத்துகிட்டு வந்து போடுறது தான் ஹாரிக்கும் ரானுக்கும் ரொம்ப பெரிய வேலையாக இருந்துச்சு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவனுங்க 2 பேரையும் அந்த அலமாரிக்குள்ளே திணிச்சோடனே ஹாரி கோயலோட தலையிலேருந்து 2 முடியை பிடுங்குவான். ரான் கிராபோட தலையிலேருந்து நிறையா முடியை பிடுங்குவான். அவங்க 2 பேரும் முடியை பிடுங்கிட்டு வேகமாக மார்னிங் மட்டிலிருந்து கேர்ள்ஸ் டாய்லெட்டுக்குள்ளே ஓடுவாங்க. அந்த கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ளே இருந்த செப்பரேட்டான ஒரு டாய்லெட்டில் தானே இவனுங்க அந்த பாலிஜூஸ் போர்ஷனை காய்ச்சிட்ருப்பானுங்க. அதில் ஒரு கியூபிக்கல்லேருந்து, விச் மீன்ஸ் ஒரு டாய்லெட்குள்ளேருந்து குப்புன்னு பயங்கரமாக ஸ்மோக் வந்து பறந்து வந்துட்டுருக்கோம். ஹாரிக்கும் ரானுக்கும் கண்ணே தெரியாது. வேகமாக அவனுங்களோட ரோப்ஸ் எடுத்து மூக்கை பொத்திக்கிட்டே அந்த கதவை போய் தட்டுவானுங்க. ஹெர்மாயினி அப்படின்னு. ஹெர்மாயினி அந்த டோரை ஓப்பன் பண்ணும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப நர்வஸாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இருந்து குபுக்குன்ட்டு ஒரு சத்தம் கேட்டுட்ருக்கோம். பார்த்தா அந்த டாய்லெட் சீட்டில் 3 கிளாஸில் பாலிஜூஸ் போர்ஷன் நல்லா திக்காக ரெடியாக இருக்கும். ஹெர்மாயினி மூச்சு வாங்கிட்டே நீங்கள் அதை எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும். ஹாரி கோயலோட முடி எடுத்து அதுக்கிட்ட காட்டுவான். ஹெர்மாயினி அது கையில் இருந்த ஒரு சின்ன மூட்டையை காமிச்சிக்கிட்டே, லாண்ட்ரி ரூம்லேருந்து ஸ்பேர் ரோப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கிராபாவும் கோயலாவும் மாறினக்கப்புறம் உங்களுக்கு இதை விட பெரிய சைஸஸ் வேணுன்றதுக்காக அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹெர்மாயினி ரொம்ப நர்வஸாக அந்த மாஸ்டே போர்ட்டன்டே போர்ஷன்ஸ் புக்கு இருக்கும்ல, அதை திரும்ப ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த புக்கில் சொன்ன எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் தான். நம்ம ஒன்ஸ் இதை குடித்த உடனே கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு நம்மளாம் மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ரான் கேட்பான். நான் இதை 3 கிளாஸாக பிரித்து வச்சுருக்கேன்ல, அதில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்த ஹேர்ஸை முடியெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். ஹெர்மாயினி ஒரு கிளாஸை எடுத்து அந்த மிலிசன்ட் பொண்ணோட முடியை அந்த கிளாஸ்குள்ளே போட்டு அந்த போர்ஷனையும் அதுக்குள்ளே ஊற்றும்.
பார்த்தா அந்த போர்ஷன் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிடும். சத்தம் போட்டுட்டு ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் ஒரு மாதிரி நாத்தம் அடிச்சுக்கிட்டே அது எல்லோ கலரில் மாறும். ரான் அதை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே, யூ கன்றாவி, இது மிலிசன்ட் சாரு, கண்டிப்பாக இது குடலை புரட்டிக்கிட்டு கேவலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உன்னோடதையும் நீ ஆட் பண்ணு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஹாரி மிடில் இருந்த கிளாஸில் கோயலோட முடிய போடுவான். ரான் கடைசியாக இருந்த கிளாஸில் கிராபோட முடிய போடுவான். 2 கிளாஸுமே பயங்கரமாக சத்தம் போட்டு பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கிராபோட முடிய போட்ட கிளாஸ் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். கோயலோட முடிய போட்ட கிளாஸ் நல்லா காக்கி கலரில் மாறிடும். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஹாரி ரான்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டையும் சொல்லுவான். நம்ம எல்லாருமே இதே டாய்லெட்குள்ளேருந்து இதை குடிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம கோயலாவும் கிராபாவும் மாறிட்டா இந்த இடம் நமக்கு ஃபிட்டே ஆகாது. எஸ்பெஷலி அந்த மிலிசன்ட் பொண்ணை பற்றி சொல்லவே தேவையில்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். குட் திங்கிங் ஹாரி அப்படின்னு ரான் சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவன் வேறு ஒரு பாத்ரூம்குள்ளே போவான். ஹாரியும் இன்னொன்று ஒரு பாத்ரூம்குள்ளே போவான். ரெடியா அப்படின்னு ஹாரி கேட்பான். ரெடி அப்படின்னு ரான் அப்புறம் ஹெர்மாயினியோட வாய்ஸ் வரும். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ரான் நல்லா மூக்கை பிடிச்சிட்டு அந்த போர்ஷனை குடிப்பானா. 2 பெரிய கல்ப்லேயே அதை குடிச்சிடுவான். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி கேபேஜை ஓவர் குக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். அவன் அதை குடித்த உடனே ஏதோ அவனோட பாடிக்குள்ளே உயிரோடு இருக்கிற பாம்பை விழுங்கினது மாதிரி அவனோட ஹோல் பாடியே முறுக்க ஆரம்பிச்சிடும். அவன் சுருண்டு கீழே விழுவ போவான். நம்ம இப்போ வாமிட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்தான். அப்போது ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீல் வந்து அவனோட வயிறு, அவனோட கை விரல், அப்புறம் கால் விரல் நுனி வரைக்கும் பரவுச்சு. அவனோட காலையும் கையையும் நல்லா தரையில் ஊண்டி வச்சிட்ருப்பானா. அடுத்த செகண்டே அவனோட உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹீட்டாக ஆக ஆரம்பிச்சிச்சா. ஹீட்டாகி அவன் கண்ணு முன்னாடியே அவனோட கையெல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. விரல்லாம் ஃபிங்கர்ஸ்லாம் நல்லா தடிமனாக ஆக ஆரம்பிச்சிச்சு. நெயில்ஸ்லாம் அகலமாக ஆரம்பிச்சிச்சு. அவனோட செஸ்டெல்லாம் நல்லா ப்ராடாகி அவனோட எல்லாமே நல்லா ப்ராடாக ஆரம்பிச்சிச்சா. அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் லைட்டாக கிளிய ஆரம்பிச்சிருச்சு. ஹாரி போட்டிருந்த ஷூ கோயலோட காலுக்கு ரொம்பவே சின்னதாக இருந்தனால அவனுக்கு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேகமாக வெளியில் வந்து அந்த ஷூவை கழட்டி போட்டு கோயலோட நல்லா கப்பல் மாதிரி ஒரு சின்ன போட்டு மாதிரி இருக்கிற ஷூவை எடுத்து காலில் மாட்டிப்பான். அப்புறம் அவனோட ஹாரியோட ரோப்ஸ் போட்டிருப்பான்ல, அது இப்போ அவனுக்கு முட்டி வரையும் தான் இருந்தது. அதனால் அதையும் கழட்டி இன்னொன்று ஒரு ஸ்பேர் ரோப்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து மாட்டிப்பானா. ஆனால் இப்போ அவனுக்கு கண்ணு மங்களாக தெரியும். ஏன்னா இப்போ அவன் கண்ணாடி போட்டிருந்தான்ல, ஆப்வியஸாக கோயலுக்கு அந்த கண்ணாடி தேவையில்லை. அதனால கண்ணாடியையும் ரிமூவ் பண்ணிடுவான். நீங்கள் ரெடியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவனுக்கு வாய்ஸ் வந்து இப்போ ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கும். அவனுக்கு ரைட் சைடில் இருந்த டாய்லெட்லேருந்து ரெடின்னு கிராபோட அடித்தொண்ட குரல் வாய்ஸ் வந்து வரும். ரான் கதவை திறந்துட்டு வெளியில் வருவானா. அவங்க 2 பேருமே ஒருத்தர் ஷாக்கோட பார்த்துப்பாங்க. ரான் பார்க்குறதுக்கு ரொம்ப வெளுத்து போயும் ரொம்ப ஷாக்கோடையும் இருந்தானா. மித்தபடி கிராபோட அந்த கோணல் மாணலான தலைமுடி, அப்புறம் கொரிலா கையோடு இருந்த அவனை சுத்தமாக டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல. அப்படியே பார்க்குறதுக்கு கிராப் மாதிரி இருந்தான். இதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ரான் சொல்லிட்டு வேகமாக அந்த பாத்ரூமில் இருந்த கண்ணாடி போய் நின்று பார்ப்பான். நல்லா தட்டையாக இருந்த கிராபோட மூக்கை நோண்டி பார்ப்பானா. சுத்தமாக என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவான். காயலோட ரிஸ்ட்டை இறுக்கிட்டு இருந்த அவனோட வாட்சை ஹாரி லூஸ் பண்ணிகிட்டே நம்ம சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னும் ஸ்லிதரினோட காமன் ரூம் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதை நம்ம கண்டும் பிடிக்கல. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி யாராவது கிடச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹாரியை பார்த்துட்டு இருந்த ரான் காயல் எப்படி யோசிப்பான்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் வேகமாக போய் ஹெர்மாயினி இருந்த டாய்லெட் டோர் இருக்கும்ல, அதை ஓங்கி தட்டிகிட்டே சீக்கிரம் வெளில வா ஹெர்மாயினி, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவான். என்னால் உங்கள் கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்களே தனியாக போய்க்கோங்க அப்படின்னு ஒரு ஹை பிச் வாய்ஸ் உள்ளுக்குள்ளேருந்து வந்துட்டுருக்கோம். ஹெர்மாயினி, மிலிசன்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ கேவலமாக இருப்பான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது நீ தானே யாருக்கும் தெரிய போகிறதில்ல, வெளியில் வா அப்படின்னு சொல்லுவான். முடியாது, உண்மையிலே என்னால் வர முடியாது, நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஹாரி அவனோட கண்ணை உருட்டுவான். ரானுக்கு ஆச்சரியத்தை அடக்கவே முடியாது. இது அச்சாசலாக காயல் முழிக்கிற மாதிரியே இருக்குது. டீச்சர்ஸ் அவன்கிட்ட கொஷின் கேட்கும் போதெல்லாம் அவன் இப்படி தான் முழிச்சிட்ருப்பான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். ஹெர்மாயினி உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஹாரி அவனோட ஹெர்மாயினி இருந்த டாய்லெட் இருக்குல்ல, அதை தட்டிக்கிட்டே கேட்டுட்ருப்பான்.
எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஹாரி அவனோட வாட்சை பார்ப்பான். ரொம்ப ப்ரிஷியஸான அந்த 60 மினிட்ஸில் ஆல்ரெடி 5 மினிட்ஸ் ஓடி இருக்கும். அப்படின்னா நாங்கள் உன்னை அப்புறம் வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் ரானும் அந்த பாத்ரூம்குள்ளேருந்து வெளியில் போய் யாராவது இருக்காங்களான்னு கவனமாக பார்த்துட்டு வெளியில் வந்துடுவானுங்க. நம்ம இப்போ ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு நமக்கு ஸ்லிதரின் ஹவுஸ்லேருந்து யாராவது வேணும், அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு போனால் நம்ம ஸ்லிதரின் காமன் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் அங்கே ஸ்லிதரின் ஹவுஸ்லேருந்து யாருமே இவங்க கண்ணுக்கு தென்படவே மாட்டாங்க. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பான். ரான் அங்கேருந்த டஞ்சன்ஸ் என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, பாதாளத்தில் இருக்கும்ல, அந்த என்ட்ரன்ஸை காமிச்சு எப்போவுமே லஞ்சு சாப்பிட வரும்போது இந்த ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருந்தால் வெளில வந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போயிட்டுருப்பாங்களா பார்த்தா அங்கேருந்து ஒரு பொண்ணு வெளியில் வரும், தலைமுடி நல்லா சுருட்டையாக இருக்கும், வெளியில் வருமா. அந்த பொண்ணுக்கிட்ட போய் இவனுங்க வேகமாக, எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் 2 பேரும் நம்ம காமன் ரூமுக்கு எப்படி போகணுன்ற வழியை மறந்துட்டோம் அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான். என்னது அப்படின்னு அந்த பொண்ணு பயங்கரமாக ஷாக்காக எரிச்சலாக கேட்கும். நம்ம காமன் ரூமா, நான் ரேவன்க்ளா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவனுங்க 2 பேரையும் சந்தேகமாக பார்த்துட்டு போயிடும். ஹாரியும் ரானும் வேகமாக அந்த டஞ்சன் ஸ்டோன் ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, படிக்கட்டு, அதில் கீழே இறங்கி போயிட்டே இருப்பானுங்க. குறுக்கும் நெடுக்குமாக போயிட்டு இருந்த அந்த வழி ரொம்ப வெறிச்சோடி இருந்தது. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு ஹாரி அப்பப்போ டைமை பார்த்துட்டே இருப்பான். அவங்க இன்னும் அந்த ஸ்கூலில் அந்த கீழே போயிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்கூலுக்கு கீழே அந்த டஞ்சன்ஸில் நடந்து போயிட்டே இருப்பாங்க. 15 மினிட்ஸ் ஆயிரும். அவங்களுக்கு இப்போ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்களா. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அசைவு வந்து தெரியும். அப்பாடா, அவங்க டீம்லேருந்து எவனோ ஒருத்தவன் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரான் ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்லுவானா. அந்த உருவம் பக்கவாட்டில் இருந்த ஒரு அறையிலேருந்து வெளியே வரும். அந்த உருவம் இவங்களை நெருங்கினோடனே அவங்க 2 பேரோட முகமே தொங்கி போயிடும். ஏன்னா அது ஸ்லிதரின் ஹவுஸில் இருந்த ஒரு பையன் இல்லை, அது பெர்சி. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ரான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்பான். பெர்சிக்கு அது எரிச்சலாகும், இவன் யாரா என்ன கேட்டுட்ருக்கான்னு. அது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், நீ கிராப் தானே அப்படின்னு அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக முகத்தை வச்சுட்டு கேட்பான். ஆமாம் அப்படின்னு ரான் சொல்லுவான். அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ உன்னோட காமன் ரூமுக்கு கிளம்பு அப்படின்னு பெர்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாய்ஸில் சொல்லுவான். இப்போ ஸ்கூல் இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற காரிடாரில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறது சேஃபானதே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். நீ மட்டும் என்ன பண்ணுற அப்படின்னு ரான் கேட்பான். நானா அப்படின்னு பெர்சி கேட்டுட்டு, நான் ஒரு ப்ரீஃபெக்ட், என்னெல்லாம் எதுவும் அட்டாக் பண்ணாது அப்படின்னு பெர்சி சொல்லுவான். அப்போது ஹாரிக்கும் ரானுக்கும் பின்னாடி இருந்து சடனாக ஒரு வாய்ஸ் வரும். பார்த்தா மேல்ஃபாய் இவங்க 2 பேரையும் பார்த்து நடந்து வந்துட்டுருப்பான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மேல்ஃபாயை பார்த்த உடனே ஹாரி ஹாப்பியானது இப்போ தான். நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் பண்ணி மாதிரி கிரேட் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? நான் அவங்கள தேடிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு வாங்க, உங்ககிட்ட ஒரு ஃபன்னியான விஷயத்த நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். மேல்ஃபாய் பெர்சியை ஒரு மாதிரி நக்கலாக பார்ப்பான். அவன் எப்போவுமே நக்கலாக ஒரு மாதிரி பார்ப்பான்ல, அந்த மாதிரி பார்ப்பான். நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க வீஸ்லி அப்படின்னு கேட்பான். ஒரு மாதிரி அதையும் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே கேட்பானா. பெர்சிக்கு சரியாக எரிச்சலாகும். ஸ்கூல் ப்ரீஃபெக்ட்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதை நீ கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது அப்படின்னு பெர்சி பயங்கரமாக எரிச்சலாக சொல்லுவான். உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லுவான். மேல்ஃபாய் அவனை திரும்ப ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு ஹாரியையும் ரானையும் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்கன்ற மாதிரி செய்கை காமிச்சிட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருப்பான். நம்ம ஹாரி இருக்கான்ல, தெரியாமல் பெர்சியை பார்த்து சாரின்ற மாதிரி சொல்ல போயிடுவான். அதுக்கப்புறம் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம இப்போ கோயல் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நடந்து போவான். ஹாரியும் ரானும் மேல்ஃபாயை வேகமாக ஃபாலோ பண்ணிகிட்டே நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க அடுத்த பேசேஜுக்கு திரும்பினோடனே மேல்ஃபாய் பேச ஆரம்பிப்பான். அந்த பீட்டர் வீஸ்லி இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பெர்சி அப்படின்னு ரான் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணிகிட்ருப்பான். என்னாமோ அவன் அடிக்கடி இப்போ எப்போ பார்த்தாலும் வெளியில் சுற்றிட்டே இருக்கான். ஆனால் அவன் எதுக்காக வெளியில் சுற்றிட்டே இருக்கான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் தனி ஆளாகவே ஸ்லிதரினோட வாரிசை பிடிக்க பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நக்கலாக விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஹாரியும் ரானும் ஒருத்தரை நல்லா எக்ஸைட்டடாக பார்த்துப்பாங்க. ஏன்னா இப்போ மேல்ஃபாய் நம்மக்கிட்ட எல்லாமே வளர போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. மேல்ஃபாய் அங்கேருந்து ஒரு டேம்பான வால்கிட்ட போய் நிற்பான். ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும் ஒரு செவரு, அதுக்கிட்ட போய் நிற்பான். அங்கே போய் நின்றுட்டு நம்மளோட புது பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு ஹாரி கிட்ட கேட்பான். ஹாரி வந்து அப்படின்னு ஒரு மாதிரி இருப்பானா. ஆமால,
பியூர் பிளட் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான். அந்த டோர் ஓப்பன் ஆகும். மேல்ஃபாய் உள்ளே போவான். ஹாரியும் ரானும் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போவாங்க. அங்கே பார்த்தா ஸ்லிதரின் காமன் ரூம் இருக்கு இல்லையா, அது நல்லா நீளமாகவும் ஆனால் சீலிங் வந்து கொஞ்சம் உயரம் குறைவாகவும் இருந்தது. ஃபுல்லாக அங்கே மேலே இருந்த சீலிங் ஃபுல்லாக க்ரீனிஷ் கலரில் லேம்ப்ஸாக தொங்க விட்டுருந்தாங்க அந்த ஹேங்கிங்ஸில் ஃபுல்லாக. அப்புறம் ஃபுல்லாக அந்த வால் அண்ட் அந்த செவரு அந்த சீலிங் எல்லாமே கரடு முரடாக இருக்கும்ல பாறாங்கல்ல, அதுலேயே செஞ்சுருந்தாங்க. அங்கே ஃபயர் பிளேஸில் நல்லா ஃபயர் கிராக் ஆகிட்டு இருந்தது. அதை சுற்றி இருந்த மேண்டில் பீஸை அழகாக கார்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து இவங்க கிரிஃபண்டோர் காமன் ரூமில் ஒரு குஷன் மாதிரி இருக்கிற ஆர்ம் சேர் தானே இருக்கும். அங்கே வந்து அழகாக கார்வ் பண்ணி வச்சுருந்த சேர்ஸாக நிறையா இருந்தது. அதில் ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருந்ததை இவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. இங்கே உட்காருங்க, நான் போய் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்து விட்டதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மேல்ஃபாய் ஹாரிக்கிட்டேயும் ரான்கிட்டேயும் சொல்லிட்டு போயிடுவான். அவங்க அப்பா அவனுக்கு என்ன கொடுத்து விட்ருக்காங்கன்னு ஹாரியும் ரானும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க கேஷுவலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. மேல்ஃபாய் ஒரே நிமிஷத்தில் திரும்ப வருவான். அவன் கையில் ஏதோ நியூஸ் பேப்பர் கட்டிங் மாதிரி இருக்கும். அதை நேராக எடுத்து ரானோட மூக்கு கிட்ட நீட்டுவான். இதை படிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் நல்லா சிரிக்க போகிறீங்க அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான். ரானோட கண் இருக்குல்ல, அது நல்லா அகலமாக விரியும். அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி இருக்கிறத ஹாரி பாப்பா. ரான் அதை ஷாக் ஆகி உட்காந்துருக்கிறத ரான் அதை வேகமாக படிச்சுட்டு அவனுக்கு சிரிப்பே வராது. ஆனால் வலுக்கட்டாயமாக ஒரு சிரிப்பை லைட்டாக சிரிச்சுட்டு ஹாரிக்கிட்ட அதை கொடுப்பான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, என்கொயரி அட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா, ஆர்த்தர் வீஸ்லி ஹெட் ஆஃப் தி மிஸ்யூஸ் ஆஃப் மகள் ஆர்டிஃபேக்ட்ஸ். இதை நான் முன்னாடியே நம்ம பழைய சாப்டர்லலாம் பார்த்துருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் மிஸ்யூஸ் ஆஃப் மகள் ஆர்டிஃபேக்ட்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சொல்லும் போதும் அதை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக ஹாரி வந்து அவனோட ஃபைனல் இயர்லாம் போகும்போது, ஃபைனல் இயருக்கு முன்னாடி இயர் இருக்கும் போதும் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் தான் நிறையா விஷயத்தில் வந்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இப்போவே நீங்கள் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது நான் அந்த ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மிஸ்யூஸ் ஆஃப் மகள் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் எதுக்காக வச்சுருக்காங்கன்றதையும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். மகள்ஸ் யூஸ் பண்ணுற பொருட்களில் மந்திரத்தை போட்டு அதை மாற்றி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தடுக்கிறது, அந்த மாதிரி மந்திரங்கள் போடப்பட்ட பொருளை போய் எடுத்துகிட்டு வர்றது, அதை போய் சரி பண்ணுறது, அதெல்லாம் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலையே. அதில் தான் ஆர்த்தர் அங்கிளும் வேலை பார்ப்பார். இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே 2 பேர் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அவங்கள வச்சு தான் இன்றைக்கி அந்த நியூஸே வந்திருக்கும். என்ன எழுதியிருக்குன்னா, ஆர்த்தர் வீஸ்லிக்கு வந்து 50 கேலியான்ஸ் ஃபைன் போட்டிருக்காங்க, அபராதம் விதிச்சிருக்காங்க. எதுக்காகனா மகள்ஸ் யூஸ் பண்ணுற காரை மந்திரக்காராக மாற்றினதுக்காக அப்படின்னு அந்த நியூஸில் இருக்கும். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த மந்திரக்கார் மோதி விழுந்த ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலோட கவர்னராக இருக்கிற மிஸ்டர் லூஷியஸ் மேல்ஃபாய். கவர்னர் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு நிறைய நிர்வாக குழுவில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தவர் தான் மிஸ்டர் லூஷியஸ் மேல்ஃபாய். அவரும் ஹாக்வர்ட்ஸோட ஒரு நிர்வாக குழுவில் இருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆர்த்தர் வீஸ்லி கண்டிப்பாக ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காரு அப்படின்னு அந்த நியூஸில் இருக்கும். ஆர்த்தர் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டாருன்னு லூஷியஸ் மேல்ஃபாய் எமது நிருபரிடம் கூறினார். கண்டிப்பாக நம்மளோட சட்டத்திட்டங்களை வகுக்க அவர் தகுதியானவரே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த லூசுத்தனமான மகிழ்ஸ் பாதுகாப்பு சட்டத்தை அவர் உடனடியாக விலக்கி கொள்ள வேணும் அப்படின்னு லூஷியஸ் மேல்ஃபாய் டெய்லி ப்ராஃபட் ரிப்போர்ட்டருக்கு பேட்டியும் கொடுத்துருப்பாரு. அதுவும் இருக்கும். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா, இது குறித்து கருத்து தெரிவிக்க ஆர்த்தர் வீஸ்லி கிடைக்கவில்லை. ஆனால் அவரது மனைவி எமது நிருபர்களிடம் அவர்கள் உடனே அந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்றும், ஏன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா, டெய்லி ப்ராஃபட் ரிப்போர்ட்டர்ஸ், அவங்க ஆர்த்தர் அங்கிளை பேட்டி எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போது மாலி ஆண்டி இருந்துட்டு, இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து இடத்த காலி பண்ணலைன்னா எங்கள் வீட்டோட ஃபேமிலி கவுலும் உங்கள் மேலே ஏவி விட்டுருவேன்னு சொல்லி கத்தி விட்டுருப்பாங்க. அவங்க வீட்டில் அந்த கவுல் இருக்கும்ல, அந்த ராட்சச பேய் அந்த அட்டிக்கில் இருக்கும்ல, அதை ஏவி விட்டுருவேன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருக்கும். ஹாரி அதை மேல்ஃபாய் கிட்ட திருப்பி கொடுத்தோன்னே அவன் பொறுமை இழந்து, இதை பார்க்க உங்களுக்கு சிரிப்பா இல்லையா அப்படின்னு கேட்பான். ஹாரியும் ரொம்ப ஃபேக்காக ஹஹஹா அப்படின்னு சிரிப்பான். ஆர்த்தர் வீசி மகிழ்ஸுங்களை அவ்வளோ தூரம் விரும்புகிறாருன்னா அவரோட மந்திரக்கொலை 2ஆக உடச்சி போட்டு மகிழ்ஸுங்க கூட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு மேல்ஃபாய் நக்கலாக சொல்லிகிட்டு இருப்பான். அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா வீஸ்லி ஃபேமிலி ஃபஸ்ட்டு ஒரு பியூர் பிளட் பரம்பரையை சேர்ந்தவங்களானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். ரானோட முகம், அதாவது கிராபோட முகம் இருக்குல்ல, அது நல்லா கட்டுக்கடங்காத கோபத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்ருக்கும்.
கிராப், உனக்கு என்னாச்சு அப்படின்னு மேல்ஃபாய் கேட்பான். வயிற்று வலி அப்படின்னு ரான் முழங்குவான். அப்படின்னா ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போ, அங்கே படுத்து கிடக்கிற மட் பிளட்ஸை ஏன் சார்பாக ஒரு எத்து விடு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸ்கூலில் நடக்கிற இந்த அட்டாக்ஸ் பற்றி ஏன் இன்னும் ஒரு நியூஸ் கூட டெய்லி ப்ராஃபிட்டில் வரலன்னு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவன் ரொம்ப யோசனையோடு சொல்லிகிட்டு இருப்பான். டம்பிள்டோர் இதை மூடி மறைக்க சதி செஞ்சிட்ருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதை சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரலைன்னா அவரோட பதவியே பறி போயிடும். டம்பிள்டோர் இந்த இடத்தோட சாபக்கேடுன்னு எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு மகிள் பான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். டீசெண்டாக இருக்க எந்த ஒரு ஹெட் மாஸ்டரும் காலின் கிரிவி மாதிரி முதுகெலும்பு இல்லாத ஒரு ஜீவனெல்லாம் ஸ்கூலில் அக்செப்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். மேல்ஃபாய் அவனோட கையை தூக்கி அவனோட கையில் ஒரு இமேஜினரி கேமராவை வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம காலின் செய்வான்ல அதே மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டு இருப்பான். பாட்டர், உன்னோட ஒரு பிக்சர் எடுத்துக்குவா பாட்டர், உன்னோட ஆட்டோகிராஃப் எனக்கு கொடுப்பியா பாட்டர், உன்னோட ஷூவை நான் நக்கவா பாட்டர் அப்படின்னு செஞ்சிட்ருப்பானா. பட் ஹாரியையும் ரானையும் பார்ப்பான். அவன் கையை கீழே போட்டுருவான். உங்கள் 2 பேத்துக்கும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பான். ரானும் ஹாரியும் ரொம்ப லேட்டாக வலுக்கட்டாயமாக சிரிச்சிட்ருப்பாங்க. ஆனால் மேல்ஃபாய்க்கு அது திருப்தியாகவே இருக்காது. செயின்ட் ஹாரி பாட்டர், மட் பிளட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு மேல்ஃபாய் ஸ்லோவாக சொல்லிகிட்டு இருப்பான். அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ப்ராப்பரான விசார்ட் ஃபீலிங்கே இல்லை, மந்திரவாதிங்க ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்லைனா அவன் அந்த மட் பிளட் கிரேஞ்சர் கூட பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பானா. இதில் இங்கே இருக்க லூஸுங்கெல்லாம் அவன் தான் ஸ்லிதரினோட வாரிசுன்னு சொல்லிகிட்டு இருக்குங்க அப்படின்னு அவன் எரிச்சலாக சொல்லிகிட்டு இருப்பான். ஹாரியும் ரானும் மூச்சை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனுங்க 2 பேருமே மேல்ஃபாய் இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இப்போ அடுத்த செகண்டே மேல்ஃபாய் இப்போ எல்லா உண்மையும் சொல்ல போகிறான். ஆனால் மேல்ஃபாய் என்ன சொல்வானா, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ச்சே அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லிவிட்டு அவனுக்கு கண்டிப்பாக நானாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். ரானுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆயிரும். அவனோட ஜாவெல்லாம் கீழே இறக்கி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் அப்படி முகத்தை வச்சது கிராபோட முகம் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி வடிகட்டின மடைய மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் லக்கிலி மேல்ஃபாய் அதை கவனிக்கவே இல்லை. பட் ஹாரி டக்குன்னு யோசிச்சு, இது எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்பான். கோயல், அது எனக்கு தெரியாது, சொன்னதே நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு மேல்ஃபாய் ஹாரி கிட்ட எரிஞ்சு விடுவான். லாஸ்ட் டைம் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் ஓப்பன் ஆன விஷயத்தை பற்றியும் என் அப்பா என்கிட்டக்க எதையுமே சொல்ல மறுக்கிறாரு. அது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. விச் மீன்ஸ் எங்கள் அப்பா இங்கே படிச்சுட்டு இருந்ததுக்கும் ரொம்ப முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் அவருக்கு அதை பற்றி எல்லா விஷயமும் தெரியும். பட் அதை எல்லாருமே சேர்ந்து ரொம்ப குவைட்டாக வச்சுருக்காங்க, ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் என்ன சந்தேகப்படுவாங்கன்னு தான் எங்கள் அப்பா என்கிட்ட அதை சொல்லவே மறுக்கிறாரு அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லிகிட்டு இருப்பான். பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியும். லாஸ்ட் டைம் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் ஓப்பன் ஆனும்போது ஒரு மட் பிளட் செத்துருக்கு. அதனால் இந்த தடவையும் கூடிய சீக்கிரமே ஒரு மட் பிளட் சாக போகிறது உறுதி. அது அந்த கிரேஞ்சராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு மேல்ஃபாய் ரொம்ப திருப்தியான குரலில் சொல்லுவான். ரானுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்துடும். கிராபோட அந்த பிரம்மாண்டமான கையை மடக்கி குத்துறது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். பட் இப்போது ரான் மட்டும் மேல்ஃபாயை போய் குத்திட்டானா இவங்களோட சாயமே வெளுத்துரும். அதனால் ஹாரி ரானை பார்த்து நோன்ற மாதிரி எச்சரிக்கை பண்ணிவிட்டு மேல்ஃபாய் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். லாஸ்ட் டைம் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஓப்பன் பண்ணவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, அவனை பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்பான். ஓ தெரியுமே, அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்கூல்லேருந்து அவனை துரத்திட்டாங்க, வெளியேற்றிட்டாங்க, அவன் இன்னமும் ஆஸ்கபானில் தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான். ஆஸ்கபானா அப்படின்னு ஹாரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக கேட்பான். ஆஸ்கபான், தி விசார்ட் பிரிசன், விச் மீன்ஸ் மந்திரவாதிகளோட சிறைச்சாலை அப்படின்னு மேல்ஃபாய் ஹாரியை ஒரு மாதிரி டிஸ்பிலீஃபோடு பார்ப்பான். நம்பவே முடியாத மாதிரி பார்ப்பான். கோயல், நீ இப்படிலாம் மந்தமாக இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் தான் நீ பின்னாடி போய்கிட்டு இருப்ப அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான். என் அப்பா இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்காரு. ஸ்லிதரினோட வாரிசு அதோட வேலையை பார்த்துக்கட்டும், நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்கூலில் இருக்க அந்த மட் பிளட்ஸ் கழுசடைங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் இதில் மூக்கவே நுழைக்க வேணான்னு என் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவருக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது இப்போது. லாஸ்ட் வீக் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் எங்கள் மேனரில் திடீர்னு சடனாக ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான். ஹாரி கோயலோட ஃபேஸில் ஒரு மாதிரி கன்சர்னாக பாவமாக ஒரு எப்படி சொல்கிறது
கொஞ்சம் கவலையாக பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். லக்கிலி அவங்களால பெருசாக எதையும் கண்டுபிடிக்க முடியல. எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான தீய மந்திர சக்தி சமாச்சாரங்கள் இருக்கும் இல்லையா, டார்க் ஆர்ட் ஸ்டஃப்பு, அது நிறையாவே இருக்குது. லக்கிலி எங்கள் வீட்டு ட்ராயிங் ரூமுக்கு கீழே ஒரு சீக்ரெட்டான சேம்பர் இருக்குது அப்படின்னு மால்ஃபாய் சொல்லிகிட்டு இருப்பான். ட்ராயிங் ரூம்னு நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த நீங்கள் இங்கிலீஷ் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியாவில் எப்படின்னு எனக்கு சரியாக தெரில, பட் நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் மேனர்ஸ்லேயும் சரி கேஸ்டல்ஸ்லேயும் சரி பிக் ஹவுசஸ் அண்ட் பங்களாஸ்லேயும் சரி ட்ராயிங் ரூமும் இருக்கும், லிவிங் ரூமும் இருக்கும். 2 ரூமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சோஃபாஸ் இருக்கும், நிறைய சேர்ஸ் சேர்ஸ்லாம் இருக்கும், டீபாய்ஸ் இருக்கும். இப்போது மாடர்ன் டேலனா டிவிஸ் வச்சுருப்பாங்க, அப்போது பழைய காலத்துலலாம் பியானோ அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் 2 ரூமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னால், ட்ராயிங் ரூம் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹோஸ்டிங் கெஸ்ட். ட்ராயிங் ரூமில் இப்போது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அங்கே வச்சு தான், ட்ராயிங் ரூமில் வச்சு தான் அவங்கள ஹோஸ்ட் பண்ணுவாங்க, வெல்கம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் டீ போட்டு கொடுப்பாங்க, காஃபி போட்டு கொடுப்பாங்க. மித்தபடி எந்த ரூம்குள்ளேயும் அலோவ் பண்ணுறதுன்னு இல்லை, பட் அதுதான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வழக்கு முறை மாதிரி. லிவிங் ரூமில் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. மித்தபடி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கெஸ்ட் வந்தாங்கன்னா ட்ராயிங் ரூம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, லிவிங் ரூம்குள்ளெலாம் வரமாட்டாங்க. நம்ம ஊர்லேயுமே முன்னாடி இருந்தே அப்படி தான். விருந்தினர்கள்லாம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா முன்னாடியே நம்ம திண்ணை இருக்குமா, வாசப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹால் மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கேவே பேசி அமுச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் ஹால் இருக்கும், அங்கே வீட்டில் இருக்கிறவங்களாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் மால்ஃபாய் சொல்லிகிட்ருப்பான். எங்கள் வீட்டு ட்ராயிங் ரூமுக்கு கீழே ஒரு சீக்ரெட்டான சேம்பர் இருக்குன்னு சொல்லிகிட்ருப்பானா, அப்போ டக்குன்னு ரான் கத்துவான், ஓ அப்படின்னு. பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி முகம்லாம் செவக்க ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்த்தா அவனோட தலைமுடிலாம் இருக்குல்ல, அதுவும் நல்லா இப்போ ரெட் கலராக மாற ஆரம்பிச்சிடும். அவனோட மூக்கும் நீளமாக ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் அவன் இப்போ ராணாக மாறிக்கிட்டு இருக்கான். டைம் ஓடிடுச்சு, அதனால அவன் ராணாக மாறிட்டு இருக்கான். மால்ஃபாயும் ஹாரியும் அவனை சடனாக திரும்பி பார்ப்பாங்க. அப்போ தான் ஹாரிக்கு ரியலைஸ் ஆகும், இப்போ ரான் மாறிட்டு இருக்கானா, நம்மளும் மாறிட்டுருப்போமே அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேருமே சடனாக எந்திரிச்சு நிற்பாங்க. என்னோட வயிற்றுக்கு ஃபஸ்ட்டு இப்போ மருந்து வேணும் அப்படின்னு ரான் முடங்கிக்கிட்டே அடுத்த செகண்ட் எதுவுமே பண்ணாமல் 2 பேருமே ஸ்லிதரின் காமன் ரூம்லேருந்து குடுன்னு ஓடிட்டுருப்பாங்க. மால்ஃபாய் மட்டும் இவங்களை நோட்டீஸே பண்ணிருக்கக்கூடாதுரான்ற மாதிரி அவங்க மனசில் நினச்சிட்டு வேகமாக அந்த பேசேஜ் வே காரிடார்லலாம் ஓடி வந்துட்டுருப்பாங்க. பார்த்தா அவங்க ஓடி வந்து என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு வந்துடுவாங்களா, அங்கே இருந்த ப்ரூம் ஸ்டிக் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டோர் ரூமில் கோயலும் கிராபும் அந்த டோரை எத்திட்டு இருக்க சத்தம் உங்களுக்கு கேட்கும். இவனுங்க அங்கேருந்து ஓடி வந்த கேப்லேயே கம்ப்ளீட்டாக அவனுங்க பழைய மாதிரி மாறிடுவானுங்க. ஹாரிக்கெலாம் நல்லா அவனோட ரோப்ஸ்லாம் நல்லா கீழே இறங்கியிருக்கும், அதை அவன் தூக்கி பிடிச்சிட்டு தான் ஓடியே வருவான். வேகமாக போய் கோயல் அண்ட் கிராபோட அந்த ஷூஸை அந்த ப்ரூம் ஸ்டிக் ஸ்டோர் பண்ணுற அலமாரிக்கு வெளியில் போட்டுட்டு வேகமாக அந்த ரோப்ஸை தூக்கிக்கிட்டு 2 பேரும் மார்னிங் மெட்டல் இருக்கிற பாத்ரூம்க்கு ஓடிட்டுருப்பாங்க. இது கம்ப்ளீட்டாலாம் வேஸ்ட்டாக போகலை அப்படின்னு ரான் சொல்லிகிட்டே அந்த பாத்ரூம் கதவை மூடிட்டு உள்ளுக்குள்ளே நடந்து வந்துட்டுருப்பான். நாளைக்கே எங்கள் அப்பாவுக்கு நான் லெட்டர் போட போகிறேன், மால்ஃபாய்ஸோட மேனரில் இருக்க ட்ராயிங் ரூமுக்கு கீழே செக் பண்ண சொல்லி நான் லெட்டர் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹாரி போய் அங்கே இருந்த கண்ணாடிலாம் அவனோட முகத்தை பார்ப்பான். பார்த்தா அவன் கம்ப்ளீட்டாக இப்போ பழைய மாதிரி இருந்த ஹாரியாக மாறிடுவான். ஸோ அவன் கண்ணாடி எடுத்து அவன் கண்ணில் போட்டுப்பான். ரான் வேகமாக போய் ஹெர்மாயினி இருந்த அந்த கியூபிக்கல் இருக்கும்ல, அதில் போய் கதவை தட்டிகிட்ருப்பான். ஹெர்மாயினி வெளியே வா, உங்ககிட்ட நாங்கள் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு ஹெர்மாயினி கத்தும். ஹாரியும் ரானும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு ரான் கேட்பான். நீ இந்நேரம் பழைய மாதிரி மாறியிருப்பேல, நாங்களாம் மாறிட்டோம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. பட் அதே நேரம் மார்னிங் மெட்டல் இருக்குல்ல, அது ஹெர்மாயினி இருந்த கியூபிக்கல் டோர் வழியாக, அந்த டாய்லெட் டோர் வழியாக ஃப்ளோட் ஆகிட்டு வெளியே வரும். ஹாரி இது வரைக்கும் மார்னிங் மெட்டல் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்து பார்த்ததே இல்லை. வெயிட் பண்ணி பாருங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு மார்னிங் மெட்டல் சொல்லும். அந்த ஹெர்மாயினியோட அந்த கியூபிக்கல் டோரோட லாக் ஓப்பன் ஆகுறது இவங்க பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ளேருந்து ஹெர்மாயினி அழுதுகிட்டே அதோட ரோப்ஸை அதோட தலைமையில் போட்டு முக்காடு போட்டுட்டு வெளியில் வரும். உனக்கு என்னாச்சு அப்படின்னு ரான் கேட்பான். மிலிசன்ட்டோட மூக்கு எதுவும் உங்ககிட்ட மிச்சமாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருப்பான். ஹெர்மாயினி அது முக்காடு போட்டிருந்துச்சுல, அந்த ரோப்ஸ் அப்படி விலக்கி காமிக்கும். ரான் ரொம்ப ஷாக் ஆகி அங்கேருந்து தொட்டி இருக்கும்ல, அது மேலே போய் சாய்வான்.
ஹெர்மாயினியோட முகம் ஃபுல்லாக பிளாக் கலரில் முடியாக இருக்கும், ஃபர்ராக இருக்கும். அதோட கண்ணு ஃபுல்லுமே எல்லோ கலரில் இருக்கும். அதோட முடிக்கு தலைமுடிக்கு மேலேருந்து 2 சைடும் நல்ல ஒரு காது, நீளமான காது புடச்சிட்டு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். அது ஒரு பூனை முடி. மிலிசென்ட் புல்ஸ்ட்ரோட் கிட்ட பூனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த போர்ஷனை நம்ம அனிமல்ஸாக மாறுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஓ ஓ அப்படின்னு ரான் சொல்லுவான். இட்ஸ் ஓகே ஹெர்மாயினி, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான். நாங்கள் உன்னை ஹாஸ்பிட்டல் விங்குக்கு கூட்டிகிட்டு போகிறோம். மேடம் பாம்ஃப்ரே பற்றி தெரியும்ல, அவங்க ரொம்பலாம் எந்த கொஷின்ஸும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹாரியும் ரானும் ரொம்ப நேரமாக ஹெர்மாயினியை பெர்சுவேட் பண்ணிகிட்ருப்பாங்க, லைக் சமாதானப்படுத்திகிட்டு இருப்பாங்க பாத்ரூம்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது ஒத்துக்கும் நான் வரேன்னு. மார்னிங் மட்டும் இவங்க 3 பேரும் வெளியில் போகும்போது நல்லா கத்தி கத்தி சிரித்து வெளியில் வழி அனுப்பி வைக்கும். உனக்கு பின்னாடி ஒரு வால் இருக்கிறத எல்லாரும் பார்த்தோன்னே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு மார்னிங் மட்டும் பயங்கரமாக கத்தி கத்தி சிரித்து இவங்க 3 பேரையும் வெளியில் அனுப்பிச்சி வைக்கும். இதோட சாப்டர் 12 தி பாலிஜூஸ் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த சாப்டரில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.